నేను మైథిలింగి మాట్లాడతాను. ఇప్పుడు ఉండే గవర్నమెంటు, ఇప్పుడు ఉండే ఎమ్మెల్యే, ఇప్పుడు ఉండే రాజప్రతినిధి మల్లాడి గారు ఏదినే ఈ 5 ఏళ్ళలో ఏదినే చేయలేదు. ఇదంతా మీకు మంచిగా తెలుసు. ఏమంటే వాళ్ళకి ఇంట్రెస్ట్ లేదు, వాళ్ళకు డబ్బు పట్టేదే వాళ్ళకు పని. మల్లాడికి ఏమంటే వాళ్ళు మధ్య వాళ్ళు ఎవరు ఉన్నారో ఆ వాళ్ళని పెట్టి బేరం చేసి దాంట్లో ఎంత డబ్బులు చేయవలసిన చెప్పేసి ఆయన పని. నీకు డబ్బు తీసి ఇచ్చేయని చెప్పేసి ఆ డబ్బుల ఏం కమిషన్ వస్తుందని చెప్పేసి చూసేదే ఆయన పనిని చెప్పేవాళ్ళు. ఆ మరీ ఆయనకు ఉంది. ఆయన చేసిన పని ఏదైనా సరిగా ఉండిందా చూడండి. ప్యారిస్ టవర్ ఇప్పుడు టోటల్ వేస్ట్గా ఉంది. అక్కడ మ్యూజిక్ ఫౌంటైన్ టోటల్ వేస్ట్గా ఉంది. ఇప్పుడు బ్లడ్ బ్యాంక్ టోటల్గా వేస్ట్గా ఉంది. మరి అంతా పడిని ఆయన చేసేదానిక నేటికి అంతా వేస్ట్గా ఉంది. ఏదైనా పని చేయలేదు. వీళ్ళు ఇద్దరిని ఏనామికి ఏదైనా పని చేయదు. దానికోసమే నేను చెప్పినాను, మనకు ఏనామికి మల్లాడి వద్దు, కాంగ్రెస్కు మల్లాడి వద్దు. ఇదే మా స్లోగన్. మనకు మంచి వాళ్ళు కావాలి. మీకు ఎవరు పని చేస్తారో వాళ్ళకు నేను సపోర్ట్ చేస్తాను. ఇదే దానికోసమే ఇప్పుడు నేను చేస్తాను. మన వాళ్ళు ఎక్కడ పోయి చూసిన మనసు బాధ లేదు. మనకంతా మల్లాడి వచ్చి ఏనామికి వద్దు, పాండిచ్చేరికి వద్దు. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிரேட் எம்பி வைத்திலிங்கம் గారు ஒரு 3 days பேக் மல்லாடி கமிஷன் வாங்குவாரு అని சொல்லிட்டு நம்ம மேல ஒரு 4-5 எலிகேஷன் சொன்னார். அதுக்கு நான் பதில் சொல்றேன். வைத்திலிங்கம் மல்லாடி பத்தி ஆனஸ்ட் பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதுன்னா எங்களை சொன்னா என்னென்ன சொல்லியாச்சோ அதுக்கு நான் ரெடி. நானும் ஒரு சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறேன். அதுல நம்ம மேல என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மேல நான் சொன்ன எலிகேஷனுக்கு எங்களை சிபிஐக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு ரெடி இருக்காரா? 1. நான் ஏதோ கான்ட்ராக்ட் నుంచి கமிஷன் வாங்கியாச்சேன்னு சொன்னாரு. அந்த கமிஷன் எங்களை வாங்கியாச்சா நானும் வாங்கியாச்சனது அதுக்கு ரெடியா? நான் எக்ஸைஸ் மினிஸ்டரா ஒர்க் பண்ண டைம்ல மந்த்லி பேமெண்ட் யார் வாங்கிட்டாரு, அந்த டிஸ்டிலரி பீப்புள்னு மந்த்லி லேட்டருக்கு யார் காசு வாங்கிட்டாரு அன்னது, மல்லாடி ஒரு சிங்கிள் பைசா வாங்கிட்டாரா, வைத்திலிங்கம் வாங்கிட்டாரு அன்னது இது ரெடியா? அதே மாதிரி மல்லாடி ஒன்னும் செய்யல சொல்றாரு. நான் என்ன பண்ணியாச்சுனது ஒரு 4 இஷ்யூ சொல்றேன். இது 5 MLD இப்போ ரீசென்ட்லி யானத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டா 9 crores 28 lakhs. எங்களுக்கு ரோல் இருக்குதா? ஒரு నేషనల్ హైవే నుంచి 10 crores యానం బోర్డర్ నుంచి జెండా సమ్మ వరకు எடுத்துன்னு வந்துட்டா. அதுல எங்களுக்கு ரோல் இருக்குதா? அதே மாதிரி எஸ்டி பிளான் 23 crores எங்களுக்கு ரோல் இருக்குதா? எந்த ரோலும் எது கிடையாது. எங்களுக்கு யானம் பத்தி ஒன்னும் தெரியாது, டெவலப் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு பாண்டிச்சேரியில டெவலப்மெண்ட் பண்ண 2 சீஃப் மினிஸ்டர். 1 ரங்கசாமி, 2 JVS. இந்த 2 பேரு யானத்துக்கு நான் பண்ண எவ்ரி ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணது 2 சீஃப் மினிஸ்டர். எங்களுக்கு யாரு யானத்துல வைத்திலிங்கோ யாரு அதர் சீஃப் மினிஸ்டர் பத்தி யாரு பேச மாட்டாரு. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு மல்லாடி யானத்துல மல்லாடி மாதிரி எம்எல்ஏ நம்ம பாண்டிச்சேரிக்கு தேவை இருக்குது. இவர் அசம்பிளியில கூட பேசியாச்சு. இப்போ மல்லாடி வேஸ்ட், மல்லாடி யானுக்கு ஒன்னும் செய்யலன்னு சொல்றாரு. ஐ எம் a challenge வைத்திலிங்கம். ஐ எம் a challenge. இவர் worst பாண்டிச்சேரி ஹிஸ்டரியில worst எம்பியான்னு சொன்னா வைத்திலிங்கம். ஒரு கம்பேர் டு இது ப்ரொஃபசர் ராமதாஸோ ராதாகிருஷ்ணா முன்னாடி ஒர்க் பண்ண எம்பிஸ் கన్నా கம்பேர் பண்ணா எங்களை worst எம்பி. பாண்டிச்சேரிக்கு ஒன்னும் செய்யல, சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. அட்வான்டேஜ் எது அட்வான்டேஜ் இருக்குதோ அது எடுத்துட்டு எங்களை எலெக்ட் ஆகுறாரு. மல்லாடி தோத்துட்டாருன்னு சொல்றாரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல எங்களை என்ன ஆயிடுச்சு? இவர் கான்ஸ்டியூன்சி காமராஜர் காங்கிரஸ் ஜெயிச்சாச்சா? எங்களை ஓல்டு கான்ஸ்டியூன்சி நெட்டப்பாக்கம் எங்களுக்கு ஜெயிச்சாச்சா? எங்களுக்கு அசியம் இல்லையா? எங்களுக்கு பிசிசி பிரசிடென்டா? இவர் எம்பியா? எம்பிக்கு என்ன பண்ணியாச்சுங்களே? ஒரு இஷ்யூ பாண்டிச்சேரிக்கு காரைக்காலுக்கோ மாஹேக்கோ யானம்கோ இத்தனை ஸ்கீம் எடுத்துன்னு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஓகே, எங்களை சிபிஐக்கு பயந்துட்டாரனா நம்ம 2 பேரு போயிட்டு விநாயகர் டெம்பிள்ல வந்துருங்க, எங்களை சன் எடுத்துன்னு வந்துங்க, நான் சன் எடுத்துன்னு வந்துடுறேன். 2 பேரு போயிட்டு நான் சொன்ன ஒரு பைசா நான் கமிஷனும் வாங்கல,
எந்த கான்ட்ராக்ட் దగ్గర నుంచి காசு வாங்கல, எந்த லிக்கர் மர்ச்சன்ட் నుంచి காசு வாங்கல, டிஸ்பிளே எது கூட நான் காசு வாங்கலன்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன். இவங்களை வாங்கி வச்சேன்னு சொல்லிட்டு காட் முன்னாடி நான் ப்ராமிஸ் பண்றேன். இது ரெடியா வைத்திலிங்கம்? யார் யாரோ சொன்னது ரிமைனிங் பர்சன் சின்ன சின்ன பசங்களை பேசுறாரு. அது விட்டுடுங்க, அது விட்டுடுங்க. எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நான் எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி எங்களுக்கு பெருசா சொல்லியாச்சே. மல்லாடி மாதிரி பாண்டிச்சேரியில 10 people இருக்கிறான போதும்னு சொல்லியாச்சு. எங்களை ரூல் என்ன, நம்ம ரூல் என்ன? நான் எந்த போஸ்ட்ல எம்எல்ஏ இருக்குதுன்னா ஐ எம் சக்சஸ்ஃபுல் எம்எல்ஏ, ஐ எம் மினிஸ்டர்னா ஐ எம் சக்சஸ்ஃபுல் மினிஸ்டர். எங்களுக்கு நமக்கு கம்பேரிசன் வைத்திலிங்கம். அதுக்காக இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் எப்போ எங்களை கூப்பிடாரோ அப்போ பாண்டி யானை தெரிஞ்சா நான் திருப்பி வந்துடுறேன். டெம்பிளுக்கு என் பிரஸ் எல்லாரும் முன்னாடி சிபிஐக்கு லெட்டருக்கு ஐ எம் ரெடி. எங்களை என்ன எலிகேஷன் சொல்றாரோ அதுக்கு நான் மேல சிபிஐ என்கொயரி பண்ணுங்க. எங்களை மேல நான் சொன்னது சிபிஐக்கு எங்களை ரெடியான்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன். இதுக்கு ரெண்டுல எது இவரே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாண்டிச்சேரி மக்கள் கூட நான் எல்லாருக்கும் சொல்றேன். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க.